அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய யூடியூப் காணொளிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஸோ எஸ் ஸோ ஹாய் ஹலோ. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா வந்து நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ணல. அ அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பர்சனல் இஷ்யூஸ், அப்புறம் வேலை, ப்ரொஃபஷன் சொல்லிட்டு வந்து ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். ஸோ என்னால வந்து எந்த ஒரு வீடியோவுமே எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அதனால அப்படியே ஓடிடுச்சு 2 வீக்ஸ். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்ப நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கே தோணுச்சு, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நம்ம அதில எந்த வீடியோவுமே வந்து போடலன்னு. ஏன்னா இந்த மாரி போடாம இருந்தோம்னா, அது காலப்போக்குல நமக்கு அப்படியே நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்கு சொல்லி நம்ம அ என்ன சொல்றது? தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே போய், போய், போய் யூடியூப் சேனலும் காணாம போயிரும். அந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து காணாம வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாரி நான் இருக்கக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுட்டு, இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு தலைப்போட நான் வந்து வந்திருக்கேன். உடனே அ அ அ அவசரமா அறக்க பறக்க இந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்படிலாம் வந்து கிடையாது. ரொம்ப பொறுமையா தான் இந்த வீடியோவ நான் வந்து செய்றேன். இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கே எடுத்து, இன்னைக்கே எடிட் பண்ணி, இன்னைக்கே நான் வந்து போட்டுருவேன் சேனல்ல. ஓகேவா? ஆக்சுவலி அதையும் தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இதே தலைப்ப கூட நான் எடுத்து வச்சிருந்தேன் என்னோட கேமரால. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அந்த மெமரி கார்ட்லேருந்து எல்லா ஸ்டோரேஜுமே அழிஞ்சிருச்சு. ஸோ என்னால என்கிட்ட கைவசத்துக்கு எந்த வீடியோவுமே இல்ல. எடிட் பண்ணி போடுறதுக்கு. அதனால தான் வந்து என்னால எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. பட் நவ் ஐ கம் பேக். ஓகே. ஸோ மேற்கொண்டு நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம டாபிக் பத்தி வந்து பேசுறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னென்ன மாரி வீடியோஸ் வந்து செய்யலாம், நான் எந்தெந்த விஷயங்கள இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அப்பதான் என்னால வந்து மென்மேலும் இந்த சேனல வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னால வந்து க்ரோ பண்ணி எடுத்துட்டு முடியும். ஓகேவா? கொஞ்சம் வேகமா பேசணும்னு நெனைக்கிறேன். பட்ஸ் ஓகே. வாங்க நம்ம வந்து டாபிக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து எத பத்தி பேச வந்திருக்கேன்னா வந்து பேரண்டிங் பத்தி வந்து பேச வந்திருக்கேன். பேரண்டிங் பத்தி வந்து பேச வந்திருக்கேன்னு வந்து சொல்லும்பொழுது வந்து உங்களுக்குலாம் வந்து தோணலாம். பேரண்டிங் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன வந்து ஒரு பேரண்ட்டா? அப்படி வந்து கேட்கலாம். நான் பேரண்ட்லாம் வந்து கிடையாது. பட் பேரண்ட்ஸால வந்து வளர்க்கப்பட்ட ஒரு மகன் நானு. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இத பத்தி எனக்கு வந்து உலக அறிவ பத்தி, பொது அறிவ பத்தி எந்த 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 அறிவு பத்தியுமே வந்து எனக்கு அவ்வளோ பெருசா அந்த அந்த நாலேட்ஜ் எனக்கு இருந்ததே இல்ல. சின்ன வயசுல. காலப்போக்குல வளர்ந்து வளர்ந்து நானே வந்து நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டேன். அப்படி ஒண்ணு தான் வந்து பேரண்டிங். கத்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி வந்து ரெய்ஸ் பண்ணப்பட்டேன்னு சொல்லிட்டு, அந்த பேரண்டிங்க வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். இத வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் இருக்கட்டும் சரி, ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வந்து நம்புறேன். அதுவும் வந்து பொதுவா இந்தியன் பேரண்டிங் வந்து ரொம்பவே வந்து ஒரு தனித்துவமான ஒண்ணு. பேரண்ட்ஸ் அம்மா, அப்பானாலே வந்து அன்பு மிக்கவர்கள் தான். எந்த அம்மா அம்மா, அப்பாக்கு வந்து எந்த மதமோ, எந்த இனமோ எதுவுமே தேவை கிடையாது. அம்மா, அப்பா அன்புனாலே வந்து உலகம் முழுக்க எல்லாருக்கும் சமம் தான். மனுஷங்கள்லேருந்து விலங்குகள் வரைக்குமே வந்து அம்மா, அப்பா அது வந்து ஸ்பெஷல் தான். பட் நம்ப கம்யூனிட்டில, நம்ம இந்தியன் கம்யூனிட்டில வந்து இருக்கக்கூடிய அந்த பேரண்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப இண்டிஜினியஸா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய வந்து ஒரு டிஸ்டிங்டிவான வந்து ஒரு பேரண்டிங் ஸ்டைல். உலகத்திலே வந்து யாருமே அந்த மாரி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ அத பத்தி நான் வந்து சொல்றதுக்கு தான் இப்போ நான் உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். நம்ப இப்போ எல்லா விஷயத்துலயும் வந்து கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு இருக்கும். நல்லது, கெட்டதுன்னு இருக்கும். அந்த மாரி நம்மளுடைய பேரண்டிங் ஸ்டைல்லயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்கணும் கண்டிப்பா. அண்ட் அதே சமயத்தில ஒரு சில விஷயத்த நம்ம கண்டிப்பா கடைப்பிடிக்கணும்னு இருக்கு. ஆனா அது வந்து கடைப்பிடிக்கப்படல. பட் கண்டிப்பா வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அத நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ப பேரண்டிங்ல வந்து மாத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ப வந்து நெகட்டிவ்ல ஆரம்பிப்போம். நம்ம மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து கம்பேர் பண்றது. அது எனக்குமே ரொம்ப பிடிக்காது. பிகாஸ் நான் தனிப்பட்ட முறையில வந்து என் அம்மா, அப்பாவுமே அது எனக்கு பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணுவாங்க. நம்மள இன்னொரு ஆளோட வந்து கம்பேர் பண்ணும்போது, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி கம்பேர் பண்ணும்போது, நம்மள வந்து அது இன்னும் லெஸ் மோட்டிவேட் பண்ணும். அவங்க வந்து நெனைக்கலாம், இந்த மாரி கம்பேர் பண்றதுனால அவனுக்கு வந்து இன்னும் வைராக்கியம் வரும், நல்லா செய்வான்னு. ஆனா மோஸ்ட்லி அப்படி கிடையாது. உண்மையா சொல்லப்போனா அது வந்து லைக் லெஸ் மோட்டிவேட் தான் ஆக்கும் நம்மள. நம்மள வந்து கீழ போட்டு தாழ்த்தும். ஏன்னா, அம்மா, அப்பா தானே வந்து நம்மள வந்து எப்போதும் வந்து பாராட்டுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் அம்மா, அப்பாவே வந்து நம்மள தாழ்த்தி அந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணும்பொழுது, நம்ம வந்து எஸ் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து நமக்கு வராது. இன்ஃபீரியரா தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி தான் நமக்கு இன்னுமே வந்து அதிகமாகுமே தவிர, நம்ம வந்து நமக்கு அந்த தன்முனைப்பு வந்து கிடைக்காது. ஸோ அந்த கம்பேர் பண்ற விஷயத்த வந்து நம்ம அம்மா, அப்பாக்கள், நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து கைவிடணும். அது ரொம்பவே வந்து கைவிடணும். ஏன்னா, அது ரொம்பவே வந்து ரொம்ப தப்பான ஒண்ணுங்க. அது வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலி வந்து
நிறைய இஷ்யூஸ் தரும். ஏன்னா நான் அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது ஒன்று. 2வது வந்து எக்ஸ்பெக்ட் நம்மக்கிட்ட இருந்து வந்து நிறைய இந்த விஷயம் வந்து எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச அந்த இதை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பசங்க மேலே வச்சுருப்பாங்க நம்ம அம்மா அப்பாக்கள், நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்லாம். எனக்கு தெரியல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பேரண்டிங் ஸ்டைலில் இது இருக்கான்னு. பட் நம்ம இந்தியன் பேரண்டிங் ஸ்டைலில் இது வந்து இருக்குது. அம்மா அப்பாக்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பசங்க மேலே வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இட் செல்ஃபே வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து தெரிய வருது நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம மேலே இப்படி ஒரு அபிப்பிராயம், இப்படி ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்காங்கன்னா அதை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும், அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண சொல்லி அதே வந்து நமக்கு தண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா ஸ்டில் இதனால் வந்து நானுமே வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன். ஸ்டில் எனக்குமே அந்த எஃபெக்ட் இருக்குது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்குமே இந்த எஃபெக்ட் வந்து இருக்குது. அவங்களால செய்ய முடிய விஷயத்த வந்து நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை வச்சு செய்யணுன்னு வந்து ஆசைப்படுவாங்க. அதில் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ். அம்மா அப்பா இருந்தாலுமே பசங்களாக இருந்தாலுமே எல்லாருக்கும் வாயும் வயிறும் வேறு, உணர்ச்சிகள் வேறு, ஆசா பாசங்கள் வேறு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் ஒரு விருப்பம், ஆம்பிஷன் இருக்கும். அது நம்ம அவங்கள அதில் ஃபாலோ பண்ண விட்டோன்னா வந்து ஃபேமிலியும் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாண்டிங்கும் அம்மா அப்பா பசங்க அந்த பாண்டிங்குமே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். சப்போஸ் அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜிஸை வந்து நம்ம மைண்ட்குள்ளே திணிக்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு கட்டத்து மேலே அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். என்ன இவங்க வந்து என் மேலே வந்து திணிக்கிறாங்க, என்னை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணுறாங்க, ஒப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்மளே வந்து நம்ம அம்மா அப்பா மேலே வந்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து எது செஞ்சாலுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக செய்வோம். இமோஷனாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், சபிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் செய்வோம். ரொம்ப இமோஷனலான வந்து பீப்புள் நம்ம. ஸோ நம்ம மேலே வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் பொழுதுமே அதுலேயுமே வந்து நிறைய சிக்கல் இருக்குது. ரொம்ப இமோஷ்னலாக வந்து நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து அணுகுவாங்க. நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி வந்து நம்ம அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம மேலே ரொம்பவே இருக்கும். அதுவே காலப்போக்கில் நம்ம மேலே வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து மாற்றிக்கிறோம். ஏன்னா ஸ்டில் என் அம்மாவே அப்படி தான். அவங்க வந்து என் மேலேயும் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. ஆனால் அது ஓவராக ஒரு கட்டத்து மேலே நீ இதாக தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு நல்லது சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம மேலே திணிக்கும்பொழுது அது ஒரு மாதிரி வந்து நம்மளை வந்து ரொம்ப சஃபோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரில. மேபி அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு அது வந்து புரியலாம். பட் இந்த ஒரு பிரச்சனை நம்ம கம்யூனிட்டி லைக் நம்ம இந்தியன் சொசைட்டியில் அந்த பேரண்டிங்கில் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த வந்து மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த ஜெனரேஷன் வந்து நம்ம வந்து நிறைய ரெபல்ஸெல்லாம் லைக் நம்ம ஜெனரேஷன் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றிட்டோம். நம்ம முன்ன இருந்ததை விட இப்போ இருக்கிறத வந்து நம்ம மாற்றி நம்ம வந்து ஒரு ட்ராக்லேருந்து போய்கிட்டு இருக்கோம். புது விஷயங்கள் வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜெனரேஷன் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து புதுசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்து நினைக்கும் பொழுது நம்ம அம்மா அப்பா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முட்டுக்கடை போடுவாங்க. வேண்டாம், ட்ரை பண்ணாத. பிகாஸ் அவங்க பண்ணுறது வந்து கூடமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது, நம்ம முன்னேறக்கூடாதுலாம் வந்து கிடையாது. நம்மளோட ஒரு அக்கறைனால தான் நம்ம வந்து புதுசாக ஒன்று செய்ய போய் அது வந்து நமக்கு ஆபத்தாக வரக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த அக்கறையில் தான் செய்கிறாங்க. பட் அதுவே வந்து காலப்போக்கில் வந்து நம்மளை எதுவும் புல் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு வந்து நினைப்போம். பட் சடனாக நம்ம அம்மா அப்பா அங்கே வந்து ஒரு பிரேக் வைக்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு சலிப்பு தோணும். என்ன நம்ம புதுசாக ட்ரை பண்ண இருந்தாலுமே இவங்க நம்மளை வந்து ட்ரை பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை ஸ்டில் பிடிச்சி வச்சுருக்காங்களே சொல்லி வந்து அந்த சலிப்புத்தன்மை அகெயின் அந்த வெறுப்புத்தன்மை அவங்க மேலே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பசங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆராயுங்க ஃபஸ்ட்டு. அவங்க செய்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும், அது வந்து ஜென்யூனான ஒரு பாதை தானா சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் பர்சீவ் பண்ண விடுங்க. சப்போஸ் அதில் வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வந்து புரிய வைங்க. இதில் இப்படிப்பட்ட கான்சிக்வன்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நீ இதில் வந்து பர்சீவ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனையை வந்து சொல்லாமே தவிர என்றைக்குமே வந்து அம்மா அப்பாக்கள் வந்து அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக பின்னாடி பிடிச்சி இழுக்கவே கூடாது. அது வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு அது என்றைக்குமே வந்து பிடிக்காது மீன்ஸ் அது
அவங்களுக்கு என்றைக்குமே அது வந்து சரியாக படாது. ஸோ அதனால் அம்மா அப்பாக்கள் வந்து இந்த ஒரு விஷயங்கள வந்து மாற்றிக்கணும். இந்த விஷயங்கள மாற்றிக்கிட்டா நம்ப இந்தியன் பேரண்டிங்கில் வந்து இதை மாற்றிக்கிட்டா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நல்ல விஷயங்களும் வந்து பார்க்க போனீங்கன்னா நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் வந்து என்னோட இந்த பாயிண்ட்டுக்கு அக்ரி பண்ணுவீங்க தெரியல. நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் வந்து ஒரு டிசிப்ளின் வந்து நமக்குலாம் சின்ன வயசுலேருந்தே வந்து வருது நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா என்னையுமே வந்து என் அம்மா அப்பா வந்து கண்டிப்போடு தான் வந்து வளர்த்தாங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு வந்து எப்படி கண்டிக்கணுமோ அப்படி வந்து கண்டிப்பாங்க. அப்படி பண்ணதுனால தான் இப்போது எனக்கு வந்து நான் வந்து சரியாக இருக்கேன். எனக்கு எது நல்லது, எது கெட்டது தெரியாது. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய கல்வி, நான் சொந்தமாக கத்துக்கிட்டதையும் தாண்டி சின்ன வயசுலேருந்தே என் அம்மா அப்பாவோட அந்த கண்டிப்பு, அவங்களுடைய அந்த போதனைகள், அதுதான் எனக்கு வந்து என்னை வந்து ஷேப் பண்ணுச்சு. ஸோ நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கண்டிக்கிற விதம் வந்து கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சூப்பரான வந்து ஒரு ஆட்டிட்யூட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற காலத்தில அது செய்கிறாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது இந்த காலம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வேறு மாரி வந்து போய்க்கிட்டு இருக்கு. பசங்க வந்து பசங்களுக்கு வந்து ஒரு இன்னசென்ஸ், ஒரு குழந்தைத்தன்மை என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். பட் அவங்க வயசுக்கு மீறி ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க செய்றாங்களோ, அவங்க வார்த்தை உபயோகங்கள் வந்து பிரயோகங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து வயசுக்கு மீறிய ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு வந்து அந்த கண்டிப்பு அங்கே கொஞ்சம் குறைவா இருக்குங்கிறதும் என்னோட ஒரு அபிப்பிராயமா இருக்கு. சம் பேரண்ட்ஸ் இத பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க வந்து டேக் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்போட இருங்க. அதுக்கு எல்லா விஷயத்துலயும் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்துறாதீங்க. தப்பு பண்ணும்போது கண்டிங்க. அதுக்குன்னு லைக் ஏன்னா கண்டிக்கணும் கண்டிப்பா. நீங்க தப்பு பண்ணும்போது வந்து கண்டிச்சா தான் உங்களுக்கு அந்த ஒரு அறிவு வரும் சின்ன வயசுலேருந்தே. சின்ன வயசுலேருந்து பிகாஸ் இந்த சின்ன வயசுங்கிறது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு ஏஜ். ஏன்னா நம்மள ஷேப் பண்ணுற ஒரு ஏஜ். எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லி வந்து நமக்கு பேசிக்கா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு ஏஜ் அந்த சின்ன வயசு தான். ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்க அது வந்து கண்டிப்போடு இருக்கும்பொழுது தான், அவங்க வந்து கரெக்ட்டா இது நல்லது, இது கெட்டது சொல்லி புரிஞ்சுட்டு பெருசாக பெருசாக அது அவங்களுக்கு வந்து நல்லதா போய் முடியும். ஸோ நீங்க பண்ற அந்த ஒரு கண்டிப்புங்கிறது வந்து இட்ஸ் அ லாங் டெர்ம். அது வந்து அவங்க வாழ்க்கை முழுக்குமே உங்க கடைசி நாள் வரைக்குமே வந்து அது வந்து அவங்க அவங்க அது வரைக்குமே அவங்களோட அந்த அந்த கண்டிப்பு வந்து ஒரு ஒரு குணமா அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு 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 நல்ல குணமா அவங்களுக்குள்ள இருந்து கடைசி வரைக்கும் அத வந்து அவங்க வந்து டேக் பேக் அந்த அளவுக்கு அது வந்து இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இது எனக்கு புரியறதுக்கு எனக்கு வந்து தனி ஒரு மெச்சூரிட்டி எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. இது எல்லாராலயும் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான அந்த பக்குவம் அந்த அந்த வயசுக்கு வரணும். இப்பவே எனக்கு ரொம்ப பெருசாலாம் வயசு ஆவல. பட் பார்க்குறோம்ல நம்ம வந்து உலகத்த பார்க்குறோம். நெறைய மனுஷங்கள பார்க்குறோம். நம்ம சொந்த வாழ்க்கைய பார்க்குறோம். ஸோ இந்த மாரி நம்ம நெறைய அனுபவங்கள் பார்க்கும்பொழுது தான் அந்த மெச்சூரிட்டிங்கிறது வரும். அப்படிதான் எனக்குமே வருது. ஏன்னா, இப்ப நான் வொர்க் பண்றேன். நெறைய பீப்பிள வந்து அன்னாடிக்கு நான் வந்து பார்க்குறேன், மீட் பண்றேன், பேசுறேன் அவங்களோட. ஸோ எனக்கு தெரியும் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெறைய பேர பார்க்கறதுனால அந்த பக்குவமே எனக்கு வருது. அந்த அறிவுமே எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ மோர் தென் சிலபஸ் எஜுகேஷன் தாண்டி இப்படி இதுவுமே வந்து ஒரு கல்வி தானே. இத தான் எனக்கு வந்து சொல்லணுன்ட்டு இருக்கு. கண்டிப்பே தாண்டி அந்த ஒரு எமோஷன், பாசம் என்னதான் வந்து நம்மள கண்டிச்சாலுமே வந்து நம்ம மேல இருக்க பாசம் வந்து நம்ம அம்மா அப்பாக்களுக்கு ரொம்பவே அதிகம். அது இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். நான் சொன்ன மாரி இந்தியன்ஸ் வந்து எமோஷனலான பீப்பிள். ஸோ எல்லாத்துலயுமே வந்து எமோஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஸோ பாசம்னு வரும்பொழுது கூட அப்படித்தான். நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு எல்லா அம்மா அப்பாக்களுமே அப்படிதான். நம்ப பேரண்ட்ஸ் வந்து அதில வந்து ரொம்ப தனித்துவம் மிக்கவர்கள். ஸோ அதுதான். ஸோ இதுதான் எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு. நான் ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதே மாரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் இதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். மேற்கொண்டு இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து வரும் நம்ம சேனல்ல. அவ்வளோதான். ஸோ பேரண்டிங்கிறது வந்து ரொம்ப அழகான வந்து ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமான ஒரு கிஃப்ட். ஸோ அது வந்து ஸோ அந்த பேரண்டிங் வந்து அழகா வந்து கொண்டு போங்க. ஏன்னா பேரண்டிங் தான் வந்து ஒரு ஒரு மனுஷனை வந்து ஷேப் பண்ணுது. ஒரு மனுஷனை உருவாக்குது. அது வந்து ஒரு மனுஷனை வந்து நான் ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கி நம்ம சொசைட்டிக்கு வந்து தருது. அதை செய்கிறது பேரண்டிங் தான். ஸோ அந்த பேரண்டிங் வந்து அம்மா அப்பாக்கள் சரியாக செய்யுங்க. அதுதான் என்னுடைய ஒரு விண்ணப்பம். என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் அம்மா அப்பாக்கள் இதை பார்க்குற அம்மா அப்பாக்கள் கிட்ட. ஸோ அவ்வளோதான் எனக்கு சொல்லணுன்னு இருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ். என் அம்மா அப்பாவுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். அவங்க இந்த வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எல்லாமே கொடுத்ததுக்கு.
ஸோ அதுதான். ஸோ மேற்கொண்டு நிறைய வீடியோக்கள் வந்து வரும் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில். ஸோ உங்களுடைய ஆதரவும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு காணொளி உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.